திருவிவிலியத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது அதிகாரம் உடைய நூல். அந்த நம்பிக்கை ஏன் அப்படி இருக்கிறதுனா அதுக்கும் வந்துடும். அதுக்கு ஏன் முடிவு, ஏன் அவர் ஆதாரபூர்வமாக தரவில்லை என்றால், நன்மை தீமை அறிந்தவர்களாக மாறிவிட்டால். பாருங்க, தொடக்க நூல் 3:22 எடுக்கும் பொழுது அதில் என்ன சொல்கிறார் என்றால், ஆதாம் ஏவாள் ஏன் அந்த பாரடைஸ் இன்பவனம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த இடத்திலிருந்து ஏன் வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்கிறார். வாசிக்கிறேன் 3:22 தொடக்க நூல். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். பாருங்க, நன்மை தீமை அறிந்தவனாக மனிதன் மாறுவது தவறா? நன்மை தீமை அறிந்தவனாக மனிதன் மாறுவது தவறில்லை. ஆனால் இங்கே உள்ள நன்மை தீமை பிரச்சனைக்குரிய நன்மை தீமை. அது என்ன பிரச்சனை? அதான் அடுத்து சொல்றார். அதில் சொல்றார், நீங்கள் நானெல்லாம் கட்டவில்லை. அப்போ நன்மை தீமை அறிந்தவன் ஆகிட்டான் அல்லவா, ஆனால் இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிட கூடும். எப்படி? நன்மை தீமை அறிந்து விட்டதால் என்ன நன்மை தீமை? ஏதோ பொய் சொல்றது, திருடுறது, அந்த நன்மை தீமை அல்ல. நோய்வாய்ப்படுவது அது இல்லை. தீமை தரக்கூடிய கனி எது, நன்மை தரக்கூடிய கனி எது என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டான். ஏன்? தீமை தரக்கூடிய கனி, சாவு தரக்கூடிய கனி அவன் புசித்து பார்த்து விட்டான். புசித்து பார்த்து விட்டதால் அவனுக்கு அதில் தீமை இருக்கிறது என்று நன்றாக தெரிந்து விட்டது. அப்போ இனி அவன் செத்தாலும் அந்த கனியை தொடமாட்டான். செத்தாலும் அந்த கனியை தொடமாட்டான். அப்போ என்ன செய்வான்? இனி அவன் என்றென்றும் என்ன செய்வான்? அவன் வாழ்வதற்காக, என்றென்றும் வாழ்வதற்காக, சாவே இல்லாமல் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும், புரியுதா? ஏன்? வாழ்வின் மரத்தின் கனி, வாழ்வு தரும் கனி. இப்போ வாழ்வு தரும் உணவுன்னு சொல்கிறோம் அல்லவா, அதே வேலையை செய்த வாழ்வு தரும் கனி என்று விண்ணகத்தில் இருந்திருக்கிறது. அந்த கனியை புசித்து விட்டால் ஒருவர் என்றென்றும் வாழ்வார். அதனால நற்கருணை கொண்டு வரோம். வாழ்வு தரும் உணவு விண்ணகத்தில் இருந்தது. அதற்கு அன்று உணவு என்பது சமைக்கும் செயல் அங்கு இல்லாததால் கனி என்று அதற்கு உருவகம் கொடுத்திருக்கிறார்கள். உருவக வார்த்தை எதுக்கு? நற்கருணைக்கு. நற்கருணை வாழ்வு தரும் உணவுக்கு. அந்த மரம் ஒரு கனினா அப்புறம் அதுக்கு மரத்துலேருந்து தானே வரும். அதனால் அந்த திருச்சபைக்கு, திருச்சபைன்னா நம்ம இதில் குடும்பம், மற்ற இதில் வேற, இங்கே ஈஸியாக உருவகப்படுத்தலாம். கத்தோலிக்க நம்பிக்கையில் அந்த திருச்சபைனா கடவுளுடைய குடும்பம். அந்த கடவுளுடைய குடும்பத்திலிருந்து தரக்கூடிய வாழ்வு தரும் உணவு அவன் புசித்து விட்டால் அவன் என்றென்றும் வாழ்ந்து விடுவான். ஏன் அப்படி என்றென்றும் வாழக்கூடாது? ஏன்னா அது ஃபவுல். என்ன ஃபவுல்? நன்மை தீமை அறிந்த பிறகு அவன் அப்படி செய்தால் அது உண்மையில் அவன் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தவில்லை. அதாவது உண்மையில் அவன் தான் கடவுளிடத்தில் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தவில்லை. குறுக்கு வழியில் இது செய்தால் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்று அறிந்து கொண்டதால் அந்த அறிவு அடிப்படையில் தான் புசிப்பானே தவிர கடவுளிடத்தில் உள்ள அன்பின் காரணமாக புசிக்க மாட்டான். எனவே இனிமேல் அவன் அதை புசித்து விடக்கூடாது. அதனால் முதல்ல அவனை இங்கேருந்து அனுப்பிச்சிடு. திருச்சபைக்குள் இருக்கக்கூடாது, புறம்பே அனுப்பிவிடு. வெளியில் போயிட்டா திருப்பி இங்கே சாப்பிட முடியாது. அது போன்ற ஒரு சூழ்நிலை தான் மன்னகம்.
மன்னகம் ரெண்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? நிறைய பேர் குதர்க்கமாக கேள்வி கேட்பார்கள். அது எவ்வளோ தூரம்னா, உயிர் ஒரு விண்ணக பொருள், உடல் மண்ணக பொருள். ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு உயிருக்கும் அந்த உடலுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்தில் தான் விண்ணகம் இருக்கிறது. அதனால இயேசுவிடம் அந்த கேள்வி கேட்கும்போது அது இங்கேயே இருக்கிறது ஐயா, நம்மிடையவே இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்றார்.